எம்எட் எக்ஸாம் ஹால் யூடியூப் சேனல் மாணவர்களுக்கு எனது வணக்கம். இன்றைக்கு இந்திய கல்வியின் வரலாறு மற்றும் அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இந்தியாவின் கல்வியை பற்றிய அரசியல் கொள்கை அப்படிங்கிற யூனிட்ல சமூக மாற்றத்திற்கான கல்வியை பத்தி தான் பார்க்க போறோம். சமூக கட்டமைப்பில் இயங்குகின்ற பல்வேறு உறுப்புகளில் ஏற்படும் மாற்றங்களை சமூக மாற்றம் என்று வரையறை செய்கிறோம். இந்த சமூக கட்டமைப்பில் இயங்கும் உறுப்புகளாக குடும்ப அமைப்பு, திருமண அமைப்பு, ஜாதி அமைப்பு, கல்வி நிறுவனங்கள், மரபுகள், பழக்க வழக்கங்கள், எழுத்தறிவு அமைப்பு, மொழி, உடை மற்றும் உணவு பழக்கம் ஆகியவைகள் இருக்கின்றன. எனவே இவைகளில் ஏற்படும் மாற்றங்களை சமூக மாற்றம் என்கிறோம். இதுபோல் பின்வருவன சமூக மாற்றங்களை கொண்டு வருகின்றன. அவைகள் தொழில்மயமாக்கல், நவீனமயமாக்கல், சமய சார்பின்மையாக்கல், நகரமயமாக்கல், சமூகம் இடம்பெயர்வு, மேற்கத்திய மயமாக்கல் போன்றவைகளாகும். பள்ளிகளில் சமூக மாற்றத்துக்கான கல்வி. ஜனநாயக விழுமியங்களை கல்வி மூலமாக மேம்படுத்துதல், மனிதவள மேம்பாட்டினை உருவாக்குதல், கல்வி கற்பதற்கு அனைவருக்கும் சம வாய்ப்பை அளித்தல், மாணவர்களுக்கிடையே உடல் உழைப்பின் மேன்மையை கொண்ட வேலை அனுபவத்தை கொடுத்தல், அறிவியல் மனப்பான்மையை மாணவர்களிடம் உருவாக்குதல், மாணவர்களிடம் உலகளாவிய பார்வையை தருதல் போன்றவைகளாகும். பள்ளிகளில் சமூக மாற்றத்தினை உருவாக்குவதற்கான அடிப்படை கூறுகள். பள்ளியின் சூழலை சமூக மாற்றத்திற்கு ஏதுவாக அமைத்தல், கலைத்திட்டத்தின் உள்ளடக்கத்தில் சமூக மாற்றத்தினை ஏற்படுத்தும் பாடத்திட்டம் மற்றும் பாட செயல்பாடுகளையும் பாட இணை செயல்பாடுகளையும் உள்ளடக்குதல், கற்பித்தல் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துதல், ஆசிரியர்களிடம் சமூக மாற்றத்துக்கான மனப்பான்மையை உருவாக்குதல், பள்ளிக்கும் சமுதாயத்துக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்துதல் மற்றும் பள்ளியை சமுதாயத்தின் மையமாக செயல்பட வைத்தல், மாணவர்களுக்கு சமூக சேவையை கட்டாயமாக்குதல், பள்ளியை செயல்பட்டு கற்கும் பள்ளியாக உருவாக்குதல் போன்றவை அடிப்படை கூறுகளாகும். சுயமாக கற்போம், தேர்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.